Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்க. அது மட்டுமே இல்லைங்க, ஆடி தபசு திருநாளும் சேர்ந்து வந்திருக்கு. மறுநாள் வந்து வரலட்சுமி விரதம். பொதுவாக வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த வகையில் காலையிலேயே வந்து வீடெல்லாம் மாப் போட்டுட்ருக்குறேங்க. அந்த மாப் போடுற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் பன்னீர், கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தாங்க வந்து மாப் போடுவேன். மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2 நாள் வந்து வீடு துடைப்பேங்க. வியாழக்கிழமையும் அதே போல் வந்து திங்கக்கிழமையும் 2 நாள் வீடு துடைப்பேங்க. ஏன்னா வியாழக்கிழமை வீடு துடைச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் திங்கக்கிழமை மாப் போட்டேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகர் பூஜை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படின்றதுனால வாரத்தில் 2 நாள் மாப் போட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து வாரத்தில் 1 நாள் தாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். மாதத்துக்கு ஒரு தரம் பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேங்க. இதுதான் என்னுடைய ரெகுலர். அதே போல் நிலவாசலையும் வாரத்துக்கு 1 தரம் தாங்க சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இப்போ வியாழக்கிழமை செய்கிறேன்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் அப்படியே இருக்குங்க. வியாழக்கிழமை அதாவது நிலவாசலை துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாஞ்சு வச்சுப்பேன். அதில் வந்து கொஞ்சம் பன்னீரும், வீடு துடைக்கிறதுக்கு என்ன பொருள் போடுறோமோ அதே பொருளை தான் வந்து தனியாக போட்டு நிலவாசலை மட்டும் தனியாக துடைச்சி எடுத்துருவேங்க. வீடு துடைக்கிற அந்த மாப்பிளையே துடைக்க மாட்டேங்க. எப்போவுமே நிலவாசல் அப்படின்றது எப்படி பூஜை அறை ரொம்ப முக்கியமோ அதே போல் நிலவாசலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வீடு துடைக்கிற அதே மாப்பிள்ளை துடைக்காமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுட்டு அதில் வச்சு துடைச்சிக்கலாங்க. அந்த மாதிரி தான் துடைச்சிட்டு இருக்கிறேன். வீடு துடைச்சிட்டு இப்போ நிலவாசலாம் துடைச்சிட்டு அழகாக வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையை செய்ய போகிறேன். வீடெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. வெளியே வந்து நல்லா கழுவி விட்டுடுங்க, மாப் போடாமல் கழுவி விட்டுடு. இது மாதிரி விசேஷமான நாட்களில் எனக்கு கழுவுனா தாங்க ஒரு திருப்தி வருது. மாப் போகிறத விட தண்ணி விட்டு கழுவி தள்ளும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தி வருது எனக்கு. இப்போ வந்து பாருங்கள் நிலவாசல் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டிருக்கிறேங்க. எப்பவுமே நிலவாசலில் வந்து கோலம் போடக்கூடாது, கோடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமா அப்படின்னு ஆசையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து மொத்த பாத்திரம் ஒரே நாளில் தேய்க்க மாட்டேங்க. புதன்கிழமை கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை கொஞ்சம் பாத்திரங்கள் தேய்ச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேங்க. இது வந்து வெள்ளருக்கு விநாயகருங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகர் எப்பவுமே வெள்ளையாகவே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக மஞ்சளோ அப்படி இல்லைன்னா சந்தனமோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் வெள்ளருக்கு விநாயகரை வைக்கணுமாங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்து நான் வெள்ளருக்கு விநாயகரும் அந்த பஞ்சமுக விநாயகரும் ஒன்றா வச்சு தான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேல் அடுக்கில் வெள்ளருக்கு விநாயகரை காமாட்சி அம்மன் தீபம் பக்கத்தில் சின்னதாக ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே இவர் உட்கார வச்சுருக்குறேங்க. எனக்கு வந்து கோயில் ஐயர் சொன்ன விஷயந்தான் இது. அதனால் வெள்ளருக்கு விநாயகர் கொஞ்சம் கைக்கு எட்டாத தூரத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வ செழிப்பை தருவாராங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நமக்கு எப்போ என்ன விஷயம் தெரியணும்னு அப்படின்னு எழுதியிருக்குதோ அப்போ தான் தெரியும் போல இருக்குது. இப்போ அழகாக அதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே போல் எல்லா பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம், பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட அந்த தட்டு அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பொருட்களை மாதத்துக்கு ஒரு தரம் தான் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அந்த சோழி, வெள்ளை சோழி, கருப்பு சோழி, அதுக்கப்புறமா வந்து ஜாதிக்காய், குன்றின் மணி, கோமதி சக்கரம், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை தான் அதில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தரம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். நாளைக்கு வரலட்சுமி விரதம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே எடுத்து சுத்தமாக கழுவிட்டு இப்போ அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களுக்கு நடுவில் தான் அவங்கள உட்கார வைப்பாங்க. மகாலட்சுமி தாயார், அதோடு வந்து பெருமாள், அவங்களுக்கு எதிரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ரீ சக்கரம். இதெல்லாம் வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து ஸ்படிகத்தில் வாங்கினதுங்க. இதெல்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஆடி தபசு திருநாள் இல்லைங்களா. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்ற பழமொழியை சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமானும் பெருமாளும் ஒரே விதமான சக்தியை கொண்டவங்க, அவங்களுக்கு சரிநிகர் அவங்க தான் அப்படின்ற பொருள் படக்கூடிய பழமொழியாக தான் இந்த பழமொழி இருக்குங்க. அரியும் சிவனம் ஒன்று, அறியாத வாயில மண் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க. அப்படிப்பட்ட பழமொழிக்கு உதாரணமாக திகழக்கூடியவர் தான் சங்கர நாராயணர். அப்படிப்பட்ட சங்கர நாராயண அவதாரத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதி தேவி வந்து ஊசி முனையில் தவமிருந்து வழிபட்டாங்க அப்படின்னும், அப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சங்கர நாராயணராக காட்சி அளித்த நாளை தான் ஆடி தபசு திருநாளாக நம்ம கொண்டாடுறோங்க. இன்னைக்கு வந்து சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. இப்போ வந்து பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையில் புது பூவை சாத்தி அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து தீபம்
தீபமேத்தி வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த ஆடி தபசு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுங்க. முடிஞ்சவங்க அன்றைய தினம் சங்கர நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்கிறது நல்ல பலனை தரும். முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி அம்மனோட அருளையும் சங்கர நாராயணோடைய அருளையும் பெறலாம். தீபமேத்தி வழிபாடு செஞ்சாலே போதுங்க. எந்த சாமியை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. தீப ஒளியில் ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு வந்து நல்ல பலனை தரும். வியாழக்கிழமையில் பொதுவாக எப்படி வழிபாடு செய்வோமோ அதே போல் வழிபாடு செஞ்சுட்டு நாம் வந்து சங்கர நாராயணரையும் பெருமாளையும் அதே போல் சிவபெருமானையும் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யலாங்க. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன், வியாழக்கிழமை 5லிருந்து 8 குபேர காலம் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த குபேரரோட ஃபோட்டோ, காமதேனுவோடு இருக்கிற லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ, அதோட லக்ஷ்மி குபேரரோட சிலை, மகாலட்சுமி தாயார், பெருமாள், இது எல்லாமே எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க. குபேர தீபம் ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த தீப ஒளியிலேயே எல்லாரையும் ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்க போகிறாங்க. இந்த ஆடி தபசை தனியாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில் 7:40 மணிலேருந்து 11:40 மணி வரை, அப்படி இல்லைன்னா 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரை இந்த நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாங்க. இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா சங்கர நாராயணோட படம் இருக்கணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் இல்லைங்க. பெருமாளோட படம் இருக்கலாம், இல்லை வந்து பெருமாளோட சிலை வச்சிருக்கிறவங்க வச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் சிவபெருமானோட படம் இருக்கணும், சிவபெருமானோட சிலை இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. எல்லா தெய்வங்களையுமே தீப ஒளியில் ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பூஜை அறையில் எப்பவும் போல் என்னென்ன செய்யணும் அலங்காரங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றினங்க. இன்றைக்கி வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற அம்மனோட மந்திரத்தை 111 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குபேரருக்குரிய மந்திரங்கள், பெருமாளுக்குரிய மந்திரங்கள், மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள், அதே போல் சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள், இப்படி எந்த மந்திரங்கள் தெரியுமோ எல்லா மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். எந்த மந்திரமே தெரியல அப்படின்றவங்க வந்து இப்போ சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா ஓம் நம சிவாய சொல்லலாம். பெருமாளோட மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கோவிந்தாய நம, ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மாதிரி தெய்வங்களோட பேர் முன்னாடி ஓமும் கடைசியில் வந்து நமக அப்படி இல்லைன்னா போற்றி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மந்திரம் தாங்க. இப்போ இந்த ஒரு பரிகாரம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து தொடர்ந்து 7 வாரம் செஞ்சால் எனக்கு நல்ல பலன் கொடுத்ததுங்க. அதாவது வந்து தங்கம் சேருவதற்கான ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அது வந்து கண்டினியூ பண்ணுறேங்க நான் இப்போ. அதாவது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வேப்பிலை கொத்து, நல்ல நிலைமையில் இருக்கிற லெமனு, நம்மக்கிட்ட இருக்கிற தங்க காசோ வெள்ளி காசோ இல்லை 1 ரூபாய் நாணயம், 7 வெள்ளை கலர் பூக்கள், இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வைக்கலாம். வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்றவங்க மண் குடுவையிலையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலையோ வைக்கலாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். இப்போ வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிக்கிறாங்க. எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் போயிட்டு நம்ம தீபம் ஏற்றணும். நிலவாசலில் இருக்கிற அதிதெய்வதைகள், நம்மளுடைய குலதெய்வங்களை வந்து சந்தோஷமாக நம்ம பூஜை செஞ்சுட்டு அவங்களோட அருளாசியோடு போயிட்டு நம்ம பூஜை அறையில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா அந்த பூஜை வந்து முழுமையான பலனை நமக்கு தருங்க. எவ்வளோ அழகாக நிலவாசலில் வந்து இந்த அரிசி மாவுனால் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிக்கணுங்க. பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தீபம் ஏற்றணுங்க. தீபம் ஏற்றிட்டு எப்பவும் போல் குபேரர் வழிபாடு, சங்கர நாராயணர் வழிபாடும் செஞ்சுக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு குபேரரோட அருள், அதோட மகாலட்சுமி தாயாரோட அருள், பெருமாளோட அருள், சிவபெருமானோட அருள், அது மட்டுமே இல்லை சங்கர நாராயணோட அருள், கோமதி அம்மனோட அருள், பார்வதி அம்மனோட அருள், இப்படி எல்லா தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இந்த நாளை தாங்க சொல்லலாம். இது மாதிரி இன்னொரு நாள் எப்படி வாய்க்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. நம்ம வீட்லேயே இனிமையான முறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், இனிப்பு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சாலே இந்த எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. பொதுவாக ஆடி தபசு அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த 3 பேரையும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி தபசு திருநாள். அது வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பொதுவாக வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு, அது மட்டுமே இல்லாமல் குபேரர் வழிபாடு,
மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அதுவும் குறிப்பாக மாலையில் 5லேருந்து 8 மணி வரை வந்து குபேர காலம். இந்த நேரத்தில் யார் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து குபேரரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதோடு சேர்த்து இந்த ஆடி தபசு திருநாளும் சேர்ந்து வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷங்க. யாரெல்லாம் இந்த ஆடி தபசு திருநாள் விழாவை வந்து நேரில் போய் தரிசனம் பண்ணீங்க, சங்கர நாராயணர் கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா யாரெல்லாம் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பக்கத்தில் இங்கே வந்து சங்கர நாராயணர் கோவில் எதுவும் இல்லைங்க. வீட்டிலேயே எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிறேன். பெருமாளை வழிபாடு செஞ்சாலும் சங்கர நாராயணரை வழிபாடு செஞ்சாலும் ஒன்று தாங்க. ஆனால் சங்கர நாராயணர் வழிபாடு அப்படின்றது பெருமாளோட ஒரு அவதாரம் தான். குறிப்பாக பௌர்ணமியில் சங்கர நாராயணர் பூஜை செய்வது வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் ரெகுலராக வந்து பௌர்ணமியில் வந்து சங்கர நாராயணர் பூஜை செய்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 5 பௌர்ணமிக்கு சங்கர நாராயணர் பூஜை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் எப்படியான ஒரு ஏற்றத்தை நாம் அடைவோம் அப்படின்றது செஞ்சவங்களுக்கு தெரியும், செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியுங்க. ஸோ இப்போ வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. குபேரருடைய மந்திரம் ஓம் குபேராய யக்ஷாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாஹா அப்படிங்கிற குபேரருடைய மந்திரத்தை எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாங்க. ஒரு 5 தரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். குறைந்தபட்சம் 5 தரம், அதிகபட்சம் 108 தரம் கூட சொல்லலாங்க. அதே போல் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தீபம் ஏற்றி ஏதாவது பொருளால் அர்ச்சனை பண்ணுறது, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது, பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது, இல்லை வந்து காசு சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த காசுனால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக செலவு பண்ண போகிறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி வைக்க போகிறோம், இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய போகிறோங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தினமுமே சொல்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே சொல்ல முடியாதவங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இது எத்தனை பேர் செய்வீங்க, எத்தனை பேர் சொல்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நல்ல எண்ணத்தோடு தான் இதை சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஐயர் சொன்னாருங்க. இந்த மந்திரத்தை வீட்டில் தினமுமே சொல்லு. ஒரு தீபம் ஏற்றி காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில இந்த மந்திரத்தை ஒரு 5 தரம் சொல்லு. மனசை வந்து அலைப்பாய விடாத, ஒரு நேர்முகமாக வச்சுட்டு, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லு. முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மனசு வந்து அலைப்பாயம் தான். நீ சொல்ல 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 உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு சொன்ன விஷயங்களை நான் அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க. இப்போது அர்ச்சனையெல்லாம் பண்ணி பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க. கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கிறேன். எப்பவுமே கற்பூரம் ஏற்றும் போது அதில் 2 கிராம்பம் சேர்த்துக்கோங்க. அந்த கற்பூரமும் கிராம்பம் எரியும் போது நல்ல ஒரு வாசம் வரும். அது நிலவாசலேருந்து நம்ம கேட்டுலேருந்து காமிச்சிட்டு வந்து நிலவாசல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலும் இதை காட்டணும். குறிப்பாக மூல முடுக்கலெல்லாம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கற்பூரவள்ளி இலை வந்து பறிக்க மறந்துட்டேங்க. அது பறித்து அது மேலே ஏற்றினா இன்னுமே விசேஷம் தாங்க. அது வந்து பௌர்ணமிக்கு தான் ஏற்றணும், வெள்ளிக்கிழமை தான் ஏற்றணும் கிடையாது. எப்பெல்லாம் கற்பூரம் ஏற்றணுமோ அந்த கற்பூரத்தை வந்து கற்பூரவள்ளி இலை மேலே ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொழுது போய் இலையை பறிக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை பறிக்கலைங்க. வெறும் அகல் தீபத்தில் கற்பூரமும் கிராமம் வச்சு தீபம் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டுங்க. மஞ்சள் குங்குமம் எப்பவுமே வந்து திருநீறு வைக்கும்போது 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வச்சுக்கணும். அதே போல் குங்குமத்தை வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படியே நம்ம நெத்தி வகட்டிலும் மாங்கல்யத்திலும் வச்சுக்கணுங்க. இந்த டைமில் நம்ம வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. நம்ம அழைக்காம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப விசேஷங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க இன்னைக்கு, அவங்களுக்கும் வந்து குங்குமம் கொடுத்துட்டு நான் வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க. இன்னைக்கு நைவேத்தியமாக பெருசாக எதுவும் வைக்கல. பாலும் கல்கண்டு தான் வச்சேன். கல்கண்டு கொஞ்சம் எடுத்து ஏதாவது சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் வாயோட போகக்கூடாது, ஏதாவது இனிப்பு சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கல்கண்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இப்படி தான் எனக்கு நாள் போச்சு. நாளைக்கு வந்து வரலட்சுமி நோம்புங்க. ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சுப்பேங்க. அது எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. குறிப்பாக இந்த பணம் சேருவதற்கான
தங்கம் வெள்ளி பணம் சேர்வதற்கான இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்றீங்க? நிறைய பேர் செய்கிறதா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சிது, இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிலவாசலில் நம்ம ஏற்றின தீபம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்து அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தோணும். அது மாதிரி தான் நான் எப்போ பூஜை பண்ணாலும் நிலவாசலில் வந்து பார்ப்பேன், தீபம் எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.